39வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அசிரேணாதி கச்சதி. ஞானத்தினுடைய பலனை பகவான் கூறினார். மோகநாசக, பாபநாசக, கர்மநாசக என்று கூறினார். அதைத் தொடர்ந்து ஞானத்தை விட உத்தமமான பவித்ரம், தூய்மைப்படுத்தும் சாதனை இல்லை என்று ஞானத்தின் மகிமையை கூறினார். 39வது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட ஞானத்தை அடைய அந்தரங்க சாதனை கூறப்படுகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், எது பகிரங்க சாதனை, எது அந்தரங்க சாதனை என்று பார்த்தோம். பகிரங்க சாதனைக்கு உதாரணமாக நாம் பார்த்தது, அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் விதவிதமாக இந்த இடத்திற்கு வருவது பகிரங்க சாதனை. இந்த இடத்திற்கு வந்தவுடன் படியில் ஏறி இந்த ஹால், இந்த இடத்திற்கு வருவது, இந்த இடம் என்றால் வகுப்பு எடுக்கின்ற அறைக்குள் வருவது அந்தரங்க சாதனை. இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், பகிரங்க சாதனை மனிதருக்கு மனிதர் வேறுபடும், அந்தரங்க சாதனை என்பது வேறுபடாதது, எல்லோரிடமும் அவசியமாக இருக்க வேண்டியது. நம்மை தூய்மைப்படுத்த விதவிதமான சாதனைகள் செய்யலாம். தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு மோட்சத்திற்கு இந்த மார்க்கத்தில் தான் செல்ல முடியும் என்பது கருத்து. இங்கு பகவான் அந்தரங்க சாதனையாக 3 சாதனையை கூறுகின்றார் என்று பார்த்தோம். அந்த 3ம் என்னென்ன என்பது இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த 3 சாதனையுடன் இருந்தால் ஒருவன் ஞானத்தை அடைவான் என்பது கருத்து. அந்த 3 சாதனை என்ன? முதல் சாதனை ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்பது முதல் சாதனை. இரண்டாவது சாதனை தத்பரதா. தத்பரதா என்பது இரண்டாவது சாதனை. தத்பரதா, அதற்கெல்லாம் பொருள் பிறகு பார்க்கலாம். மூன்றாவது சாதனை இந்திரிய நியமக. இந்திரிய நியமம், இந்திரிய கட்டுப்பாடு. இந்த 3ஐ அந்தரங்க சாதனையாக பகவான் கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மோக்ஷம் என்பது ஞானத்தால் அடையப்படுவது. அஞ்ஞானத்தினால் ஈஸ்வரனை இழந்திருக்கின்றோம், ஞானத்தினால் ஈஸ்வரனை அடைகின்றோம். அந்த ஞானத்தை கொடுப்பது பிரமாணம், சாஸ்திரம் அல்லது குருவினுடைய வாக்கியம். குருவினுடைய உபதேசமானது சப்தரூபமான பிரமாணமானது ஞானத்தை கொடுக்கின்றது. அப்படி குருவிடமிருந்து வேதாந்தத்தை கேட்டலை ஸ்ரவணம் என்றும், கேட்டதில் சந்தேகத்தை நீக்குதலை மனனம் என்றும், அந்த அறிவில் நிலை பெறுவதை நிதித்தியாசனம் என்றும் சொல்கின்றோம். இந்த 3 சாதனைகளை நாம் ஞான யோகம் என்று அழைக்கின்றோம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3ம் ஞான யோகம். இங்கு அந்தரங்க சாதனை என்றால் இந்த ஞான யோகத்துடன்
எது சேர்ந்து கட்டாயமாக செல்ல வேண்டுமோ அது அந்தரங்க சாதனை. இப்போ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகின்ற ஞானயோகத்திற்காக எது சாதனை என்று சொல்வோமோ, ஞானயோகம் என்றால் ஞானத்திற்கு எது சாதனையோ அதனுடன் கட்டாயமாக இருக்க வேண்டியது இந்த 3 சாதனை. ஸ்ரத்தா, தத்பரதா, இந்திரிய நியமக. மீதி எல்லாம் கட்டாயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருவர் தானம் செய்தால்தான் ஞானத்தை அடைய முடியும் என்பது இல்லை. அவர் ரொம்ப ஏழையாக இருந்தால் அவர்னால தானம்ங்கிற காரியத்தை செய்ய முடியாது. யஜ்ஞம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ சாதனைகள் பேசப்பட்டது. அவைகளெல்லாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒருவர் தவத்தினால் தூய்மைப்படுத்தலாம், ஒருவர் தானத்தினால் தன்னை தூய்மைப்படுத்தலாம். விதவிதமாக அவரவர்களுடைய தூய்மையை அவர்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கு வந்தபின் இந்த 3 சாதனைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆகவே அந்தரங்க சாதனை என்று பகவான் கூறுகின்றார். அந்தரங்க சாதனைங்கிறத விளக்க ஆசிரியர் கூறுகிறார்கள் இந்த 3 சாதனைக்கு. இப்போ அந்தரங்க சாதனைக்கு இனியொரு லட்சணம் கூறினால் கம்பல்சரி, கண்டிப்பாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துடன் இருக்க வேண்டிய குணங்கள், வேல்யூஸ், பண்புகள். இனி ஒவ்வொன்றாக எடுத்து சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா என்பது முதல் அந்தரங்க சாதனை. பகவான் எவ்வளவு தெளிவாக கூறுகின்றார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். முதல் சொல்லை பார்த்தால் ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன், ஞானம் லபதே, ஞானத்தை அடைகின்றான். நேரடியாக ஸ்ரத்தையை பகவான் ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார். இப்போ இந்த இடத்துல நமக்கு குழப்பம் வரலாம். ஞானத்தை அடையிறது கேட்டல் என்ற பிரமாணத்தை பயன்படுத்துவன் மூலமாகத்தான், அதில் சந்தேகமில்லை. அந்த கேட்டல் என்ற சாதனையுடன் ஸ்ரத்தை இருந்தால்தான் அது ஞானமாக நமக்கு மாறும். இப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றார். அந்த வாக்கியம் நமக்கு ஞானமாக மாறுமா, ஞானமாக மாறாதா என்பது எதை பொறுத்தது? அவரிடம் நமக்கு இருக்கின்ற ஸ்ரத்தையை பொறுத்தது. இப்போ ஒருவரிடம் ஒன்று நம்ம கேட்குறோம், அதுக்கு சிரிச்சிட்டு பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே, சரியான பதிலை தான் சொல்லியிருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம்? நாம் அதை ஞானமாக எடுத்துக்க மாட்டோம். ஏதோ கேலிக்கு விளையாட்டுக்காக சொல்கிறீர்கள்னு சொல்லி அது ஞானமாக நமக்கு வராது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அப்போது ஒருவருடைய வாக்கியம் அது உண்மையா பொய்யாங்கிறதுல பிரச்சனை இல்லை, விவாதம் கிடையாது. அதில் எனக்கு ஸ்ரத்தை இருந்தால், அது உண்மையான வாக்கியமாக இருந்தால் ஞானம். ஆகவே ஸ்ரத்தை தான் ஞானத்திற்கு அந்தரங்க சாதனை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸ்ரவணம் என்ற சாதனையில் ஸ்ரவணம் ஞானமாக மாற வேண்டுமென்றால் ஸ்ரத்தை அவசியம், கம்பல்சரி. ஏன் ஸ்ரத்தை தேவை? இப்போ உங்களிடம் இந்த டேபிளில் புஸ்தகம் இருக்கிறதுன்னு ஒரு ஞானத்தை கொடுக்கின்றேன். இதுக்கு எதுக்கு ஸ்ரத்தை வேணும்? ஸ்ரத்தையே இல்லாட்டியும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தால் ஞானம் விடுகிறது என்றால், ஸ்ரத்தை எந்த இடத்தில் தேவை என்று இப்பொழுது நாம் பார்த்தால், ஒரு விஷயத்தை பற்றி ஞானம் நமக்கு வரும்பொழுது, உபதேசம் வரும்பொழுது, அந்த விஷயத்தை வேறு பிரமாணத்தினால் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் ஸ்ரத்தை அவசியம் இல்லை. நான் வாக்கிய ரூபமாக ஒன்று சொல்கிறேன், இது புஸ்தகம் என்று. நீங்கள் கண்ணை விழித்து இதை பார்க்கிறீர்கள். என்னுடைய வாக்கியம் மட்டும் உங்களுக்கு ஞானத்திற்கு காரணம் அல்ல, உங்களுடைய கண்ணும் இருப்பதனால் இந்த வாக்கியம் ஞானமாக ஸ்ரத்தை அவசியமே இல்லை. காரணம் என்ன?
நான் கண்ணில் அவர் சொன்னதை சரிபார்த்து விட்டேன். இப்போ எதுக்கு ஸ்ரத்தை? ஸ்ரத்தை அவசியமில்லை. ஆனால் சாஸ்திரம் குரு பிரம்மமாக நீ இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்தை சரிபார்க்க எனக்கு வேறு ஒரு பிரமாணம் கிடையாது. வேற எங்காவது போய் சரி பார்க்கலான்னா முடியாது. உபனிஷத்தை தவிர வேற யாருமே இந்த உண்மையை சொல்லவில்லை. அப்ப என்னன்னா இது ஞானமாக இப்பொழுது இல்லை. காரணம் என்னுடைய அனுபவத்திற்கு விரோதமாகவும் இருக்கின்றது. அது ஞானமாக ஆகும் வரை ஸ்ரத்தையானது தேவை. இப்போ எந்த இடத்துல ஸ்ரத்தை தேவை? ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு அந்த விஷயத்தை வெரிஃபை பண்ணுறது, சரிபார்ப்பதற்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னால் அந்த வாக்கியத்தை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். எதுவரைனா அது நமக்கு ஞானமாக ஆகும் வரை. இப்போ நாம் நேரடியாக வேதாந்தத்திற்குள் வந்தால் ஆசிரியர் நீ பூர்ணஸ்வரூபமானவன், நீ பிரம்மஸ்வரூபம் என்று வேதாந்தத்தை உபதேசம் செய்கின்றார். இந்த வாக்கியமானது நம்முடைய அனுபவத்திற்கு விரோதமாக இருக்கின்றது. நம்முடைய அனுபவம் அப்படி இல்லையே. சிஷ்யன் நான் துக்கி, நான் துக்கப்படுகிறேங்கிறதுனால தான் குருவிடமே சென்றுள்ளான். அவனிடம் போய் நீ பூர்ணமானவன்னு சொன்னால் அது ஞானமாக இல்லை, வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கின்றது, ஒரு செய்தியாக இருக்கிறது, அறிவாக இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இங்கே பகவான் சொல்கிறார், ஸ்ரத்தை வைக்க வேண்டும். எதுவரைனா அந்த செய்தி எனக்கு ஞானமாகும் வரை ஸ்ரத்தை வைக்க வேண்டும். இந்த ஸ்ரத்தையை மூன்றாக பிரிப்பார்கள். ஒன்று, குரு என்னென்ன சொல்கிறாரோ அது என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருந்தாலும் அப்படியே நம்புகின்றேன். அவர் என்ன சொன்னாலும் நான் நம்புகின்றேன். சாஸ்திரம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகின்றேன். என்னுடைய அறிவுக்கு வேலையே இல்லை என்றால் அது குஸ்ரத்தா என்று சொல்வது. குஸ்ரத்தா என்றால் மூட நம்பிக்கை, கண்ணை மூடிட்டு அப்படியே நம்புவது. சாஸ்திரம் அவ்விதம் நம்ப சொல்லவில்லை. இப்போ குரு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், அந்த வாக்கியம் என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது, நான் அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன், அவர் சொல்கிறார், நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அது சரியான ஸ்ரத்தை அல்ல, குஸ்ரத்தா. அந்த கு அப்படின்னா குத்சிதம், குருட்டுத்தனமான நம்பிக்கை என்று பொருள். அதுவும் சரியான ஸ்ரத்தை அல்ல. சரி, குரு சொல்கிறார் அது என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது, அதனால் நான் நம்ப மாட்டேன். அவர் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். காரணம் என்ன? என்னுடைய அனுபவத்திற்கு தவறாக வல்ல பேசுகிறார். நானோ சம்சாரியாக இருக்கேன், என்னை பார்த்து பிரம்மன்னு சொல்கிறாரே, அது நான், ஆகவே அவர் சொல்லும் வார்த்தை தவறு என்றால் இது இரண்டாவது விதமானது அஸ்ரத்தா. அஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை இல்லாத நிலை. முதல்ல குஸ்ரத்தா, இரண்டாவது அஸ்ரத்தா. இப்போ குஸ்ரத்தான்னு சொன்னால் மூட நம்பிக்கை, முழுமையாக நம்புறது. அஸ்ரத்தான்னா நம்பாமையே இருக்கிறது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அவர் என்ன சொன்னாலும் என்னுடைய அறிவுக்கு முரண்பாடாக இருந்தாலும் நான் நம்பிக்கிறேன், அது ஒன்று. இப்படிப்பட்டவனுக்கு அறிவே வளராது. காரணம் என்ன? சொல்கிறத நான் கேட்பேன். இந்த ஆடு போல, ஆடு முன்னாடி இருக்கிறது எப்படி போகுதோ அது அப்படியே போகும், சுயமாக சிந்திக்கிறதே கிடையாது. அல்லது முழுமையாக நான் நம்ப மாட்டேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். குஸ்ரத்தையும் இருக்கக்கூடாது, அஸ்ரத்தையும் இருக்கக்கூடாது. பிறகு என்ன இருக்கணும்னா ஸ்ரத்தை இருக்க வேண்டும். என்ன ஸ்ரத்தை என்றால், இப்போ குரு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், மூன்றாவது ஸ்ரத்தை வெறும் ஸ்ரத்தை தான், அதுக்கு எந்த அஜெக்டிவும் வேண்டாம். குஸ்ரத்தை ஒன்று, அஸ்ரத்தை ஒன்று, ஸ்ரத்தை. இனி ஸ்ரத்தைனா என்னன்னு புரிந்து கொள்ளலாம். ஸ்ரத்தை என்றால் பலர் என்ன நினைக்கிறார்கள்? அறிவை பயன்படுத்தாமல் இருப்பது, அவர் சொன்னால் அப்படியே நம்புறது, அறிவுக்கு வேலை கொடுக்காமல் இருப்பது ஸ்ரத்தை என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது தவறு. அறிவுக்கு வேலை கொடுக்காம நம்பினால் அது குஸ்ரத்தா, குருட்டு நம்பிக்கை. அறிவுக்கு ரொம்ப வேலை கொடுக்குற மாதிரி, அறிவு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு குரு சொல்கிறது தவறு, சாஸ்திரம் சொல்கிறது தவறுனா அஸ்ரத்தா. பிறகு ஸ்ரத்தைனா என்ன என்றால்,
குருவிடமிருந்து ஒரு வாக்கியத்தை காதில் கேட்டு என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருந்தால் நான் குருவினுடைய வாக்கியத்தை சந்தேகப்படாமல் நான் புரிந்து கொண்ட அறிவை சந்தேகப்படுதல் ஸ்ரத்தா. குருவினுடைய வாக்கியத்தில் தவறு கிடையாது, அது எனக்கு முரண்பாடாக தெரிகின்றது. ஆகவே இந்த வாக்கியம் சரி, நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த வாக்கியத்தை என்னுடைய மனதில் வருகின்ற முரண்பாடு இல்லாமல் நான் எப்படி புரிந்து கொள்வது, புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கைக்கு பெயர் ஸ்ரத்தை. புரிகின்றதோ? குரு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அந்த வாக்கியத்தை சொன்னோன்னே எனக்கு முரண்பாடாக தெரியுது. முரண்பாடாக தெரிஞ்சவுடன் குரு சொல்கிறது அப்படியே சரின்னு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, குரு சொல்கிறத தப்புன்னு நான் சொல்லலை. குரு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய பொருள் குரு சொல்வது சரி, ஆனால் எனக்குள் ஒரு முரண்பாடு தெரிகிறது, அது நீங்கும் வரை நான் முயற்சி செய்வேன். அந்த முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்ளும் வரை எனக்கு முயற்சி இருக்கும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாவனையுடன் அறிவை பயன்படுத்துவது ஸ்ரத்தை. அதனால தான் அர்ஜுனன் மோகயசி இவ என்று சொல்வான். நீங்கள் என்னை குழப்புவது போல் எனக்கு தெரிகிறது. உங்கள் வாக்கியத்தில் குழப்பம் இல்லை, ஆனால் உங்களுடைய வாக்கியம் என்னுடைய மனதில் குழப்பம் இருக்கிறது, நான் எப்படி தெளிவாக புரிந்து கொள்வது என்று. ஸ்ரத்தை என்றால் நம்முடைய அறிவை செயல்படுத்தாமல் சொன்னதை அப்படியே நம்புவது அல்ல, அல்லது அவர் சொன்னதை முழுமையாக நீக்குவதும் அல்ல. அவர் சொன்னதை அறிவாக புரிந்து கொள்ளும் வரை அவர் சொன்ன வாக்கியத்தில் சந்தேகப்படாமல் இருத்தல். உதாரணமாக, நீ பூர்ணமானவன் பிரம்மஸ்வரூபம் என்று சொன்னவுடன் அந்த வாக்கியத்தில் குறை கிடையாது, அந்த வாக்கியம் சத்தியம். பிறகு ஸ்ரத்தைனா என்ன? எந்த பாவனையில் இந்த சத்தியமான வாக்கியம் எனக்கு ஞானமாகும் வரை அதை நான் நம்புகின்றேன். இப்பொழுது அந்த வாக்கியம் உண்மைன்னு சொல்லி யாருக்கிட்டையும் நான் போய் மற்றவங்ககிட்ட சொல்லலை. காரணம் எனக்கு ஞானமாக இல்லை, சாஸ்திரம் அப்படி சொல்லுது, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அது எனக்கு ஞானமாகும் வரை நான் அந்த வாக்கியத்தை பிடித்திருப்பேன். அப்படி புரியாத ஒரு வாக்கியம் புரியும் வரை அந்த வாக்கியத்தை நாம் பற்றி இருக்க வேண்டுமென்றால் ஸ்ரத்தை இருந்தால்தான் அது நடக்கும். ஸ்ரத்தை இல்லைன்னா என்ன ஆயிரும்? எனக்கு அது புரியல, அதனால அது பொய். இப்போ நாஸ்திகம் பேசுபவர்களெல்லாம் ஏன் பேசுகிறார்கள்? அந்த வாக்கியத்தில், வேத வாக்கியத்தில் ஸ்ரத்தை இல்லை, அவர்களுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, ஆகவே இல்லை என்று நீக்கிவிடுகிறார்கள். நம்ம அறிவுக்கு எட்டாவிட்டாலும் எட்டும் வரை நான் முயற்சி செய்வேன் என்று எது முயற்சி செய்ய வைக்கின்றதோ அது ஸ்ரத்தை. பலர் தவறாக ஸ்ரத்தைன்னு சொன்னால் குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்று நினைக்கிறார்கள். அதுவும் ஸ்ரத்தை தான், அதை தான் குஸ்ரத்தா என்று சொல்கின்றோம். ஆகவே நம் குருவிடமிருந்து எந்த சாஸ்திரத்தை கேட்கின்றோமோ அந்த வாக்கியம் நம்முடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருந்தால் அது ஞானம் ஆகும் வரை அந்த வாக்கியத்தை நீக்காமல் அது உண்மை என்று நம்புவதற்கு பெயர் ஸ்ரத்தை. இது முதல் அந்தரங்க சாதனமாக சொல்கின்றார். இந்த குஸ்ரத்தை அஸ்ரத்தை இல்லாமல் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையை உடையவன், ஸ்ரத்தாவான் என்றால் ஸ்ரத்தையை உடையவன் ஞானத்தை லபதே அடைகின்றான். இது முதல் சாதனை. இனி இரண்டாவதுக்கு வரலாம். இரண்டாவதாக நாம் பார்த்தது தத்பரதா. தத்பரதா என்றால் முழுமையான முமுக்ஷுத்துவம். இதை இங்கிலீஷில் சொன்னோம்னா கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட், முழுமையாக ஒப்படைத்தல். இந்த மோட்சத்தை அடைய நம்மை முழுமையாக ஒப்படைத்தல்.
பார்ட் டைம் ஜாப் ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லுவாங்க தெரியுமோ? வேதாந்தம் பார்ட் டைமாக இருக்கக்கூடாது. நம்முடைய மனம் முழுமையாக அதில் ஈடுபட வேண்டும். அப்போ ஃபுல் டைமாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் இங்கேயே காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம என்ன அவரவர்களுடைய பிராரப்தத்தில் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்த கடமைகளை செய்துட்டு இருக்கையில் நம்முடைய கவனம் முழுமையாக வேதாந்தத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார். இந்த கிராமத்தில் இடிப்பார்கள். அந்த இடிச்சிட்டு இருக்கிற பெண்ணு யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பாளாம். குழந்தைய தொட்டியில் உடம்புல வச்சுருப்பாளாம். வேறு ஏதோ விவகாரம் பண்ணிகிட்டு இருப்பாளாம். கையில் தள்ளி விட்டுட்டே இருப்பாள். அப்பொழுது ஒரு மனதானது அந்த கை அந்த உலக்கையில் படாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு மனது அங்கே கொடுத்தாச்சு. மீதி மனதில் தான் மற்ற விவகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒரு மனது முழுமையாக இந்த சிந்தனையிலேயே இருந்து வருதல், அதான் தத்பரக என்று பகவான் கூறுகிறார். இங்கே சொல்றார் தத்பரக. ஸ்லோகத்தில் அடுத்த சொல் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக என்றால் முழுமையாக நம்மை ஒப்படைத்தல், அதையே பரமாக முழுமையாக கொள்ளுதல். இப்போ சில பேர்த்துக்கு ஸ்ரத்தை இருக்கும், முழுமையான கமிட்மெண்ட் இருக்காது. கமிட்மெண்ட்னு சொன்னால் முழுமையாக தன்னை ஒப்படைத்திருக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அடுத்ததில் சொல்ல போகிறார். இந்திரியத்தில் பலகீனம் இருந்தால் எத்தனையோ பொருள்கள் அட்ராக்ட் ஆகிருக்கும், அவர்கள் அப்படியே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆகவே அப்படி இல்லாமல் முழுமையாக நம்மை இந்த அறிவுக்காக ஒப்படைத்தல். இப்போ சில பேர்த்த பார்த்தா ஸ்போர்ட்ஸ்மேன் அல்லது பாடுபவர்கள், அவர்களுடைய லைஃப்பை பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு பாடுபவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா அதுவே ப்ரொஃபஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய சாப்பாடு பேச்சு அனைத்தும் அந்த குரலை எப்படி காப்பாற்றலாம் அதுலேயே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தால் முழுமையாக எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய லட்சியத்துக்காகவே உணவு, வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ முதல் கொண்டு எல்லாம் அது சம்பந்தமாகவே இருக்கும். அப்படி நம்முடைய லட்சியம், ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு செயலும் அந்த லட்சியத்திற்கு இடையூறு இல்லாமல் நம்மை மாற்றிக்கொள்வது தத்பரக. இப்போ இங்கே சங்கரர் சொல்கிறார், சில பேர்த்துக்கு ஸ்ரத்தை இருந்தாலும் கூட ரொம்ப மந்தமாக முயற்சி செய்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கை இருக்குது, ஆனால் அது அறிவாக வராது. ஆகவே முழு முயற்சி தத்பரக. இனி மூன்றாவது சம்யதேந்திரியக, சம்யத இந்திரியக. சம்யத இந்திரியக என்பது இந்திரிய நிக்ரக, இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஒழுக்கம். இது எதை குறிக்கின்றது என்றால், இந்திரிய கட்டுப்பாடு இல்லை என்றால் மனக்கட்டுப்பாடு வராது. மன அமைதி, இந்திரிய அமைதி இல்லை என்றால் நாம் முழுமையாக முயற்சி செய்ய முடியாது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடும் அவசியம். கண்டிப்பாக இந்திரிய ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கம் இருந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும். ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார், ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கும் இந்திரிய ஒழுக்கம் தேவையாம். ஞான சம்பாதனார்த்தம் ஞான ரக்ஷணார்த்தம் ச அப்படிங்கிறார். ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கும் இந்திரிய ஒழுக்கம் தேவை. சம்பாதிச்சாச்சே, சம்பாதிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுடலாம், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாமான்னா அதை ரக்ஷணம் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் காப்பாற்றுவதற்கு இந்திரிய ஒழுக்கம் தேவை. விரதமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு ஞானத்தை அடைஞ்சாச்சு, இனி என்ன செய்யலான்னா எல்லாம் சாப்பிடலாம் என்றால் எவ்வளோ தூரம் ஞானம் வந்ததோ அவ்வளோ ஸ்பீடாக அதுவும் போயிடும் நம்மை விட்டு. அப்போ ஒரு ஆசிரியர் சொல்கிறார், இந்திரிய ஒழுக்கத்தினால தான் ஞானத்தை அடைய முடியும். அடைந்த ஞானத்தை காப்பாற்றவும் இந்திரிய ஒழுக்கம் தேவை. இந்திரிய ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் தத்பரதா வராது, முழுமையாக நம்மை ஒப்படைக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாம ரூபங்கள் அது கவர்ச்சியாக நம்ம இழுத்துட்டே இருக்கு. அது உணவாகட்டும் அல்லது மற்ற மனிதர்களாகட்டும் நம்மளுடைய பாதையை நீக்கிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு அவசியம். இல்லை அப்படின்னு சொன்னால், கடிவாளம் போடாத குதிரை மீது சவாரி பண்ணால் எப்படி இருக்குமோ
அப்படித்தான் வாழ்க்கை செல்லும். ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு மூன்றாவதாக சொல்கின்றார். இப்போ 3 அந்தரங்க சாதனை என்ன? ஸ்ரத்தா, தத்பரதா, இந்திரிய நியமக. இந்த 3ஐயும் எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம்? ஸ்ரத்தை முழுமையாக அதற்கு நம்மை ஒப்படைத்தல், அதற்கு பிறகு இந்திரிய ஒழுக்கம், இவைகள் இருந்தால்தான். எதோடு இவைகள் இருக்க வேண்டும்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்துடன் இவைகள் இருக்க வேண்டும். இந்த 3மே ஞானத்தை கொடுக்காது. எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, நல்லா முயற்சி பண்ணுறேன், எதையும் பார்க்காம கேட்காம உட்கார்ந்துட்டுருக்கேன்னா ஞானம் வந்து விடுமா என்றால், ஞானயோக சாதனையில் இந்த 3ம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது பொருள். அதுக்கு தான் அந்தரங்க சாதனை. இனி 2வது வரியில் பிரயோஜனத்தை பகவான் பேசுகிறார். ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. முதல் வரியில் என்ன சொன்னார்? இந்த 3 சாதனைகள் இருந்தால் ஞானம் அடையப்படும் சொன்னார். சரி, இந்த ஞானத்தை வச்சுட்டு தான் என்ன பலன்? ஞானம் என்ன நமக்கு கொடுக்கும்? ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்து. லப்துவா என்றால் அடைந்தால் என்ன அடைவோம்? பராம் சாந்திம், மேலான அமைதியை. பராம் என்றால் அதிசயமான, முழுமையான, மேலான. சாந்தி என்றால் அமைதியை. அதிகச்சதி அடைகின்றான். அதிகச்சதினா ஒருவன் அடைகின்றான். எப்பொழுதுனா அச்சிரேன என்றால் உடனடியாக. உடனடியாக அடைகின்றான். இன்ஸ்டன்ட்னு சொல்லுவோமே, இப்போ எல்லாத்துலேயும் அதான் வந்திருக்கு. உடனடியாக வேணும். திடீர் இடியாப்பம் முதல் கொண்டு எல்லாம் உடனடியாக வந்ததுன்னா செய்வதற்கு சுலபமாக இருக்கும். அப்படி அச்சிரேனன்னா அட் ஒன்ஸ், உடனடியாக அடைகின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஞானத்தை அடையிறதும் சாந்தியை அடைவதும் ஒன்றுதான். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னா, ஞானம் வந்துடுதுன்னு சொன்னால் அந்த கை விடுது. அதுதான் இங்கே பகவான் பராம் சாந்திம்னு சொல்கிறார். அதுக்கு சங்கரர் கொடுக்கிற விளக்கம் உபரதிகி என்றால் விட்டு விடுதல். நாம் சம்சாரத்தை விட்டு விடுவோம். பொதுவாக என்ன சொல்லுவோம்? சம்சாரம் நம்மையை விட்டுருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள்? உண்மையிலேயே சம்சாரம் நம்மையை பற்றி இல்லை, நம்ம தான் அதை பற்றி இருக்கோம். இப்போ வீடு, காரு எல்லாம் நம்மையாக பிடிச்சிட்ருக்கு, நம்ம தான் அதை பிடிச்சிட்ருக்கோம். ஆகவே சம்சாரத்தை நாம் விட்டு விடுவோம். உபரதி என்றால் விட்டு விடுதல், விலகி கொள்ளுதல். பந்தத்திலிருந்து நாம் விலகி விடுவோம். அது நம்மை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம், உண்மையிலேயே நம்ம தான் போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கோம். அதை நாம் விட்டு விடுவோம். அதுதான் பராம் சாந்திம். கை விட்டதடான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் சம்சாரத்தை விட்டு விடுகின்றோம். ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்தவுடன். எப்பொழுதுனா அச்சிரேன, உடனுக்குடன். சிறிது கூட கால இடைவெளி இல்லாமல் ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான், மனநிறைவை அடைகின்றான். இப்போ ஞானம்னா என்ன என்றெல்லாம் பகவான் கூறி இந்த ஞானத்திற்கு பல சாதனைகளை எல்லாம் சொன்னார். தெய்வமேவா அபரே யஜ்ஞம், பிராணாயாமம்னு எத்தனையோ யாகங்கள் சொன்னாரே, அத்தனையும் பகிரங்க சாதனையாக புரிந்து கொண்டு நேரடியாக மோட்சத்துக்கு கொடுப்பது சாஸ்திரம் என்ற பிரமாணம். கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல். அந்த 3 சாதனையுடன் இருக்க வேண்டியது ஸ்ரத்தை, முழுமையான முயற்சி, பிறகு இந்திரிய ஒழுக்கம் சொல்லி இந்த ஞானத்தினால் அவன் அமைதியை அடைகின்றான் என்று சொல்லி முடித்தார். இனி அடுத்த ஸ்லோகங்களில் சில தோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடாது, என்னென்ன தோஷங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்ல இருக்கின்றார். 40வது ஸ்லோகம்.
அயக்ஞஸ்சாஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. ஸ்ரத்தை தத்பரதா சம்ய தேந்திரியக என்றெல்லாம் பகவான் கூறினார். எவைகளெல்லாம் நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் 3 விதமான தோஷங்களை பகவான் கூறுகின்றார். இவைகள் இருக்கக்கூடாது. சென்ற ஸ்லோகத்தில் 3 இருக்க வேண்டிய சாதனை, இந்த ஸ்லோகத்தில் 3 இருக்கக்கூடாத சாதனை. அவைகள் என்ன? முதல் வரியில் பார்த்தால் ஸ்லோகத்தில் அயக்ஞக அஸ்ரத்ததானக சம்சயாத்மா. அயக்ஞக என்ற சொல்லில் அறியாமையை பகவான் குறிப்பிடுகிறார். இக்னோரன்ஸ், அறியாமை இருக்கக்கூடாது. அறியாமை என்பது ஒரு தோஷம். அஸ்ரத்தை இரண்டாவது சாதனை. மூன்றாவது சம்சயாத்மா என்ற சொல்லில் சந்தேகம், சந்தேகப்படுகின்ற புத்தி இருக்கக்கூடாது. இப்போ 3 தோஷத்தை சொல்றார். அறியாமை, அஸ்ரத்தா, ஸ்ரத்தை இல்லாமல் இருத்தல், சந்தேகப்படுதல். இந்த 3 சாதனையுடன் கூடிய மனிதனை பற்றி இங்கு பகவான் பேசுகிறார். இப்போ முதல் ஸ்லோகத்தில் பார்த்தால் அக்ஞக என்றால் அறியாமையுடன் இருப்பவன், ச அஸ்ரத்ததானக என்றால் ஸ்ரத்தையுடன் இல்லாமல் இருப்பவன், ஸ்ரத்ததானக என்றால் ஸ்ரத்தை இல்லாத மனிதன், அஸ்ரத்தாவான் என்று பொருள், ஸ்ரத்தை இல்லாதவன். சம்சயாத்மா என்றால் எப்பொழுதும் சந்தேக புத்தியுடன் இருப்பவன், சந்தேகப்படுபவன். இவங்கள்லாம் என்ன ஆவாங்களாம்? வினஷ்யதி, இவர்கள் நாசத்தை அடைவார்கள். இந்த 3 மனிதர்களும் வினஷ்யதி என்றால் புருஷார்த்தத்திலிருந்து நாசத்தை அடைவார்கள். புருஷார்த்தத்திலிருந்து நாசத்தை அடைவார்கள் என்றால் என்ன? அவர்கள் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். ஞான பலத்திலிருந்து விழுந்து விடுவார்கள். யார்? அறியாமையில் இருப்பவன், ஸ்ரத்தை இல்லாதவன், சந்தேகப்படுபவன் என்று இங்கு அறியாமையை தோஷமாக, ஸ்ரத்தை இல்லாமல் இருப்பதை தோஷமாக, சந்தேகப்படுதலை தோஷமாக பேசுகிறார். நம்முடைய பயணமே இந்த விதத்தில், முதல்ல அறியாமையில் இருப்போம், அதற்கப்புறம் சந்தேகப்படுவோம், அதற்கு பிறகு சம்பாவனா என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக ஆத்மாவை பற்றி அறியாமை, அதற்கப்புறம் சாஸ்திரம் சொன்ன உடனே ஓ ஆத்மா நித்தியமாகவும் இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம், பிறகு நித்தியமாக இருக்க வேண்டும் என்பது சம்பாவனை, பிறகு நித்தியம் என்பது ஞானம், நித்தியந்தான் என்பது ஞான நிஷ்டை. அப்படி வேறொரு கோணத்தில் 5 படியாக சொல்லுவார்கள். அஞ்ஞானம் முதலில் அறியாமை, 2 சம்சயக, அஞ்ஞானத்திலிருந்து உடனே ஞான நிஷ்டை வராதான், முதல்ல சந்தேகம் வரும். ஆத்மா அழிவதுன்னு நினச்சிட்டு இருப்போம், சாஸ்திரம் சொன்னோடனே சந்தேகம் வரும். ஒரு சமயம் அழியாமை இருக்கலாமா, சாஸ்திரம் நித்தியம்னு சொல்கின்றதே. அப்போ அஞ்ஞானத்திலிருந்து சம்சயக, சம்சயத்திலிருந்தும் கூட ஞானம் வராது, சம்பாவனா என்று சொல்வார்கள். சம்பாவனான்னா நித்தியமாகத்தான் இருக்கும் போல சொல்லி அங்கே சந்தேகம் குறைவு, 10% சந்தேகம், 90% நம்பிக்கை, அதை சம்பாவனா, மேபி. முதல்ல இஸ் தேர் ஆர் நாட், இருக்கா இல்லையா, முதல்ல இல்லை, பிறகு இருக்கா இல்லையா, அல்லது இருக்கலாம், அது நித்தியமாக இருக்கலாம்.
அப்போ சந்தேகத்திலிருந்து சம்பாவனை ஆக்குவது ஸ்ரத்தை. பிறகு நித்தியந்தாங்கிற ஞானம், நித்தியம் அதில் சந்தேகம் இல்லைங்கிற ஞானம், பிறகு நித்தியந்தான் என்பது ஞான நிஷ்டை. இப்போ சந்தேகம் முதல்ல அறியாமை, சந்தேகம், சம்பாவனா, ஞானம், ஞான நிஷ்டை. இப்படித்தான் எல்லா ஞானமும் நமக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே பகவான் முதல்ல அஜ்ஞானத்தை சொல்கிறார். அஜ்ஞானத்துடன் இருக்கக்கூடாது. அஜ்ஞானத்தோடு பிறந்திருக்கலாம், ஏன்னா எல்லாருமே அஜ்ஞானத்தோடு தான் பிறந்திருக்கோம். அதை தாத்தா சொத்து மாதிரி வச்சு காப்பாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும். அப்படி அஜ்ஞானத்துடன் இருப்பவன் அவன் மோட்சத்தை அடைய மாட்டான். பிறகு அஜ்ஞானத்தை நீக்கணும்னா சாஸ்திரத்தை கேட்கும்போது நம்பிக்கை வேணுமே, ஸ்ரத்தை. இப்போ ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு அஜ்ஞானம் நீங்காது. இனி ஒன்று சொல்கிறார், சம்சயாத்மா. இங்கே ஆத்மான்னு சொன்னால் சொரூபம், அவனுடைய சொரூபமே சந்தேகப்படுற சொரூபம். சில பேர்த்துக்கு இருக்கு அப்படி மனசில், அவர்களுடைய புத்தியே சந்தேகத்தோடு இருக்கு, எதையும் நம்ப மாட்டார்கள். அப்படி சந்தேக புத்தி இருக்கக்கூடாது. இப்படி முதல் வரியில் சந்தேகப்படுபவன், ஸ்ரத்தை இல்லாதவன், அஜ்ஞானி, மோட்சத்தை அடைவதில்லைன்னு சொல்லி, இரண்டாவது வரியில் பகவான் என்ன சொல்கின்றார், இந்த மூன்றிலேயே எது ரொம்ப மோசம் அதை ஒப்பிடுகின்றார். அஜ்ஞானம், அஸ்ரத்தை, சந்தேகம். இந்த மூன்றில் பகவானுடைய கருத்துப்படி சந்தேகம்தான் மிக மிக மோசம் என்று சொல்கிறார். சங்கரர் சொல்கிறார், பாபிஷ்டகி சம்சயக அப்படின்னு சொல்கிறார். சம்சயம்ங்கிறது பாபிஷ்டகனா பாபத்துக்கு சமம். அதனால் நம்ம வாழ்க்கையில் சந்தேகமே படக்கூடாது. அப்படி சந்தேகப்படுறத நம்ம சந்தேகமாக இருக்கிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் சந்தேகப்படுறேன்னு உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம எல்லா விதமான பொய்யையும் சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு விஷயத்தில் சந்தேகப்படுவதுங்கிறது புத்தியினுடைய செயல், பட்டாலும் தவறு கிடையாது. அறிவாகிற வரைக்கும் அதை சொல்லக்கூடாது. அந்த சம்சயம், சந்தேகம்ங்கிறது ஒருவனை நாசப்படுத்தும் சொல்லி பகவான் சந்தேகம் என்கின்ற தோஷத்தை அதிகமான தோஷமாக இரண்டாவது வரியில் கூறுகிறார். எப்படி சொல்றார், அயம் லோகக நாஸ்தி ந பரக ந சுகம் சம்சயாத்மனக. இரண்டாவது வரியில் கடைசி சொல்ல பார்ப்போம். சம்சயாத்மனக என்றால் சந்தேகப்படுபவனுக்கு, சம்சயாத்மனகன எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்படுபவனுக்கு சாஸ்திரம் உண்மையை தான் சொல்லுதா, ஞானத்தில் மோட்சமா, கர்மத்தில் மோட்சமா, குரு ஏதோ நம்மை ஆறுதலுக்காக சொல்கிறாரா, அல்லது குருவினுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கா என்றெல்லாம் எல்லா விஷயத்திலும் சாஸ்திர ரீதியாக சரி அல்லது கர்ம விஷயமாக இருந்தாலும் சரி சந்தேகப்படுபவனுக்கு என்ன இல்லையாம், அயம் லோகக நாஸ்தி, இந்த லோக சுகமும் அவனுக்கு கிடையாது. ந பரக, மேல் லோகமும் அவனுக்கு கிடையாது. ந சுகம், அவனுக்கு மகிழ்ச்சியும் கிடையாது, சுகமும் கிடையாது. சந்தேகப்படுபவனுக்கு இந்த லோகமும் கிடையாது, மேல் லோகமும் கிடையாது, சுகமும் கிடையாது. அயம் லோககன இந்த உலகம், நாஸ்தி கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மனித உலகம் அவனுக்கு கிடையாது. அடுத்த பிறவியில் அவன் மனுஷனாக பிறக்கவே மாட்டாங்கிறார் பகவான். பிறகு பரலோகத்தில் போய் நல்லா இருப்பானான்னா அதுவும் கிடையாது. சரி, இங்கே இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமாக இருப்பானான்னா ந சுகம், அதுவும் கிடையாது. அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அவனை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் அந்த சந்தேகத்தினாலேயே எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பான். ஆகவே சந்தேக புத்தியை நீக்க வேண்டும். அதுக்காக கவனமாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்பி ஏமாறணும்னு நம்ம சொல்லலை. சந்தேகமாக இருக்கக்கூடாதுன்னா அடுத்தது என்ன சொல்லுவோம், அப்போ எல்லாத்திட்டையும் பணத்தை கொடுத்துடலாமான்ங்கிறது கேள்விதான் கேட்க தோன்றும். கவனமாக இருத்தல் வேறு, சந்தேகப்படுதல் வேறு. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தால் வாழ்க்கையே நடக்காது. நம்ம ரோட்லேயே நடந்து போக முடியாது சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால். காரணம் என்ன, வாழ்க்கை நம்பிக்கையில் தான் ஓடுகின்றது. சந்தேகம்ங்கிறது மனசில் இருக்கிற ஒரு விதமான நோய், அது ஆபத்துன்னு பகவான் சொல்கின்றார். எப்படி என்றால்,
ஒருவன் எல்லாத்தையும் சந்தேகப்படுறவன் கர்மத்தையே எடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா இந்த உழைப்பு செஞ்சால் எனக்கு பணம் வருமா, அதனுடைய ஊதியம் வருமானு சொல்லி உழைக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் சந்தேகம் இருக்கே. அப்போது சந்தேகப்படுபவன் கர்மத்தில் ஈடுபட மாட்டான். கர்மத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு ஏதாவது புண்ணியம் சில சுகம் வரும். ஆகவே அயம் லோகக நாஸ்தி, இந்த லோகம் அவனுக்கு ஏன் இல்லை, இந்த உலகம் அல்லது சுகத்தை கொடுக்கின்ற புண்ணியம் அவனுக்கு வராது, புண்ணியத்தை கொடுக்கின்ற செயலில் அவன் ஈடுபட மாட்டான் அல்லது முயற்சியும் செய்ய மாட்டான். காரணம் என்ன? சந்தேகம். நீ ஏன் சும்மா வேலை இல்லாமல் இருக்கையே, எங்காவது போய் இன்டர்வியூவுக்கு போனால் அது எனக்கு கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, சந்தேகம் இல்லைன்னா முயற்சியே செய்ய மாட்டான். இப்போ இந்த லோகமும் கிடையாது. சரி, கர்ம யோகம் பண்ணி சித்த சுத்தி அடைவாய்னா அதுவும் கிடையாது. காரணம் என்ன? சந்தேகம். சந்தேகம் இருக்கிறனால சித்த சுத்தியும் கிடையாது. சாஸ்திர ஞானத்தை கொடுக்கும், அதுலேயும் சந்தேகம். ஆகவே மோட்சமும் கிடையாது. இப்போ கர்ம யோகமும் செய்ய மாட்டான், சித்த சுத்தி இல்லை. சாஸ்திரத்தையும் பின்பற்ற மாட்டான், சாஸ்திர மோட்சத்தை கொடுக்குமா, ஞான மோட்சத்தை கொடுக்குமாங்கிற சந்தேகம். அல்லது காமிய கர்மமாவது செய்து உலகத்தில் சுகத்தை அடைவான்னா அதுவும் இல்லை. காரணம் என்ன? சந்தேகம். இப்போ சில பேர் எல்லாம் ஏழ்மையிலிருந்து நன்கு முன்னேறி வருவார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால். நம்பிக்கை இல்லாதவன் முயற்சியும் பண்ணி இந்த உலகத்திலேயும் ஒன்றை அடைய மாட்டான், சித்த சுத்தியையும் அடைய மாட்டான், மேல் லோகத்தையும் அடைய மாட்டான், மோட்சத்தையும் அடைய மாட்டான். அதைத்தான் இரண்டாவது வரியில் சொல்கிறார். இந்த லோகமும் இல்லை, பரலோகமும் இல்லை, எதுவும் இல்லை சந்தேகப்படுபவனுக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்கார்? அறியாமையில் இருப்பவன், ஸ்ரத்தை இல்லாதவன், சந்தேகப்படுபவனுக்கு மோட்சம் இல்லை. அறியாமையில் இருப்பவன் சந்தர்ப்பம் கிடைச்சா ஞானம் வந்துடும். ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு சில சந்தர்ப்பம் கிடைச்சா ஸ்ரத்தை அவனுக்குள்ள உற்பத்தி ஆகலாம். இந்த சந்தேகப்படுறவனுக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி சந்தேகம் என்கின்ற பாவனையை பகவான் மிக மோசமானதாக கூறுகின்றார். கேன்சர் போல மற்ற நோயினா நமக்கு அது காட்டி கொடுத்துரும், நான் உனக்கு இருக்கேன். தலைவலினா உடனே காட்டி கொடுத்துரும், உடனே போய் மருந்து சாப்பிட்டு நீக்கிக்கலாம். இந்த கேன்சர் என்ன பண்ணும் தெரியுமோ? அது இருக்கும், ஆனால் சொல்லாமல் இருக்கும். அதுபோல சம்சயம், அது நம்மிடமே இருந்து நம்மை அழிப்பது. லௌகிக விஷயத்திலாகட்டும், சாஸ்திரியமாக இருக்கட்டும், சந்தேக புத்தி நம்மை நாசத்துக்கு கொண்டு செல்வது. பலருடைய குடும்பத்தில் பிரிவு, துக்கம், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மேலோட்டமாக தெரியாது. கடைசியாக ட்ரேஸ் பண்ணி போனால் யாரோ ஒருத்தர் சந்தேகப்பட்டிருப்பார்கள். அதிலிருந்து தான் அனைத்தும் ஆரம்பித்திருக்கு. சந்தேகப்பட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, சந்தேகப்பட்டு உண்மையை போல பேசி பிறகு எல்லா விதமான துக்கத்திற்கும் சந்தேகம் என்ற புத்தி தான் காரணம். ஆகவே பகவான் சந்தேகப்படக்கூடாது என்று கூறுகிறார். இனி அடுத்த ஸ்லோகம் 41. யோக சந்யஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. இந்த ஸ்லோகத்தில் ஞான நிஷ்டையை அடைந்தவனுடைய பலன் பேசப்படுகின்றது. ஞான நிஷ்டையை உடையவனை எந்த கர்மமும் பந்தப்படுத்தாது. பகவான் முடிவுரை செய்வதற்காக இந்த ஸ்லோகத்தை கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஞான நிஷ்டனுடைய நிலையை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த அத்தியாயத்தை முடிக்க இருக்கின்றார். ஆகவே இது உபசம்ஹாரம், முடிவுரை ஸ்லோகங்கள் இந்த இரண்டும். 41 42 முடிவுரை. இங்கே எதை முடிவுரையாக செய்கிறார்? இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய தலைப்பு என்ன? ஞான கர்ம சந்நியாசம். அந்த ஞானத்தினால் கர்ம சந்நியாசம் செய்தவனுடைய நிலையை பகவான் கூறுகின்றார்.
3 அழகான அடைமொழி கொடுக்கின்றார் ஞான நிஷ்டனுக்கு. ஞான நிஷ்டனுக்கு 3 அடைமொழி. இப்படிப்பட்ட ஞான நிஷ்டனை எந்த கர்மங்களும் பந்தப்படுத்தாது. எப்படிப்பட்ட ஞான நிஷ்டன்? இனி 3 சொற்கள். இது ஞானியை குறிக்கின்ற சொல். முதல் சொல் யோக சந்நியஸ்த கர்மாணம். இதுவும் அடுத்த சொல்லும் ஞானியை குறிப்பதுதான். இது ஞானிக்கு பெயர். அவன் யாருன்னா யோக சந்நியஸ்த கர்மா. இங்க யோகம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்ம தர்சனம், பரமார்த்த தர்சனம். ஆத்மாவை அறிதல் என்ற ஞானத்திற்கு பகவான் இங்கு யோகம்னு சொல்றார். ஆத்மாவை பார்த்தல், பிரம்மத்தை அறிதல் என்ற அல்ல பிரம்ம ஞானத்தினால் யோகேன பரமார்த்த தர்ஷனேன. பரமார்த்த தர்ஷனம்னா எல்லாமே பிரம்மன் அல்லது ஆத்மா என்ற ஞானத்தினால் இவன் என்ன பண்ணிட்டான்? சந்நியஸ்த கர்மாணம், எல்லா கர்மத்தையும் துறந்து விட்டான். கர்மம்னா கர்த்திருத்துவ புத்தி, நான் செய்கிறேன் என்ற பாவனையை துறந்து விட்டான். எதனால்? யோகத்தினால். இங்க யோகம்னு சொன்னா ஞானத்தினால், பரமார்த்த ஞானத்தினால், பிரம்ம ஞானத்தினால் எல்லா கர்மங்களையும் துறந்தவன். இதெல்லாம் ஏற்கனவே பேசிய கருத்து தான். ஞான கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்ங்கிற இடத்துல எல்லாம் பேசியது தான். இது ஒரு அடைமொழி. அதாவது கர்த்திருத்துவத்தை ஞானத்தினால் துறந்தவன். இனி இரண்டாவது சொல் ஞான சம்சின்ன சம்சயம். இங்க ஞானம் என்றால் ஆத்ம ஞானம், ஜீவ ஈஸ்வர ஞானம். ஞானத்தினால் சம்சின்னம் என்றால் வெட்டப்பட்டது, நீக்கப்பட்டது. எது? சம்சயம், சந்தேகத்தை. எல்லா சந்தேகங்களையும் ஞானத்தினால் வீழ்த்தியவன், நீக்கியவன். நம்ம வேதாந்தத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு சந்தேகத்தோடு வருவோம்? அத்தனை சந்தேகத்தையும் ஞானத்தினால் நீக்கியவன். அல்லது நம்ம மனசுல எல்லா விஷயத்திலும் சந்தேகங்கள் இருக்கின்றன, அனைத்து சந்தேகங்களும் ஞானத்தினால் நீக்கியவன். ஞானத்தினால் சம்சயத்தை வீழ்த்தியவன். பிறகு இனி ஒரு சொல், மூன்றாவது சொல் இரண்டாவது வரியில் ஆத்மவந்தம். ஆத்மவந்தம் என்றால் தன்னிடத்திலேயே இருப்பவன். ஆத்மவந்தம் தன்னிடத்தில் இருப்பவன். பிறகு மற்றவர்களெல்லாம் வேற யாருகிட்டையாவது இருக்காங்களான்னா உண்மைதான். அவரவர்களுடைய புத்தி எங்கே இருக்கோ அவரவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இவன் இந்த ஞானத்திலேயே இருப்பவன், அனாத்மாவில் இல்லாதவன், நாமரூபத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் என்று பொருள். நாமரூபாத் விமுக்தக, சொரூபத்தில் இருப்பவன், அதிஷ்டானத்தில் இருப்பவன் ஆத்மவந்தம். இந்த மூன்று சொற்கள், ஞானத்தினால் கர்மத்தை விட்டவன், ஞானத்தினால் சந்தேகத்தை அழித்தவன், எப்பொழுதும் சொரூப ஞானத்தில் சொரூபத்தில் இருப்பவனை கர்மாணி ந நிபத்னந்தி, செயல்கள் கர்மங்கள் பந்தப்படுத்துவது இல்லை. கர்மாணினா புண்ணிய பாபங்கள், ந நிபத்னந்தி பந்தப்படுத்துவது இல்லை. ஹே தனஞ்சய, ஹே அர்ஜுன, இங்கு உபதேசிக்கப்பட்ட ஞானத்தில் இருப்பவனை, அந்த ஞானியை கர்ம பந்தங்கள் தொடுவதில்லை. தர்மா தர்மங்கள், புண்ணிய பாபங்கள், சுகதுக்கங்கள் அவனை பாதிப்பது இல்லை. இதனுடைய சாரம் என்ன? அவன் மோக்ஷத்தை அடைந்துள்ளான் என்பது சாரம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்துள்ளார்? ஞானியினுடைய பலனை கூறி இனி அர்ஜுனன் என்ன செய்ய வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு இறுதியாக ஒரு அறிவுரை, அட்வைஸ் செய்து இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். கடைசி ஸ்லோகம். தஸ்மாத் ஞான சம்போதம்
ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. மீண்டும் பகவான் சந்தேகத்தை நீக்க வேண்டும் என்ற கருத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஆகவே சந்தேகத்தை நீக்கி நம்பிக்கை வைத்து நீ கர்மயோகம் செய், அதுதான் இதனுடைய சாரம். சந்தேகமானது எப்படி ஒருவனை எல்லா புருஷார்த்தத்திலிருந்தும் நீக்கி விடுகிறதோ, ஆகவே அதிலிருந்து உன்னை பாதுகாத்து உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். முதல் சொல் தஸ்மாத். தஸ்மாத் என்றால் ஆகவே. ஆகவேன்னு சொன்ன எதனால், அதனால் அர்த்தம். எதனால் என்றால் சந்தேகத்தை மனசில் வச்சுட்டு பகவான் பேசுகின்றார். சந்தேகம்ங்கிற டாப்பிக்கை மனசில் வச்சுட்டு பேசுகிறார். பகவான் சந்தேகத்தை வச்சுட்டு பேசலை, சந்தேகம்ங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கார். அதை வச்சுட்டு சொல்கிறார், சந்தேகப்படுவதனால் இந்த லோகமும் பரலோகமும் மோட்சமும் இல்லை, ஆகவே என்று பொருள். இப்போ எதனால், யாது காரணத்தினால் சந்தேகம் இருந்தால் மோட்சமோ சுகமோ ஒன்றும் இல்லையோ, தஸ்மாத் ஆகவே என்ன செய்யணுமா, சந்தேகத்தை நீக்கணும்னு சொல்கிறார். அந்த சந்தேகம் எங்கே இருக்குது, அதனுடைய உபாதான காரணம் என்ன, எதிலிருந்து சந்தேகம் வருது, அதெல்லாம் சொல்கிறார். அஞ்ஞான சம்பூதம். இதெல்லாம் சந்தேகத்திற்கு விளக்கங்கள், அடைமொழிகள். அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியது. சம்பூதம்னா தோன்றியது, அஞ்ஞான சம்பூதம்னா அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியது. எது சந்தேகம், எல்லாம் சம்சயத்துக்கு அடைமொழி. அஞ்ஞானத்திலிருந்து தோன்றிய பிறகு இந்த சந்தேகம் எங்கே இருக்கா, ஹ்ருத்ஸ்தம் என்றால் புத்தியில் இருப்பது, நம்முடைய மனதில் இருப்பது. சந்தேகம் வெளியே கிடையாது. சந்தேகம் வர்ற மாதிரி நீ பேசுகிறாய் நல்லா சொல்லுவார்கள். அவன் பேசுறதுல அவனுடைய பேச்சில் சந்தேகம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற புத்தியில் தான் சந்தேகம் இருக்கின்றது. அதனால் சந்தேகம் ஆத்மாவிடமோ வெளியேயோ இல்லைங்கிறார் பகவான், அவரவர்களுடைய புத்தியில் இருப்பது சந்தேகம். இப்போ ஹ்ருத்ஸ்தம் என்றால் புத்தியில் இருப்பது. இனி இரண்டாவது வரைக்கும் வரணும், சம்சயம். ஒரு வார்த்தை இருக்குது, இந்த ரெண்டையும் சம்சயத்தோடு சேர்த்திக்கணும். அஞ்ஞான சம்பூதம், அஞ்ஞானத்திலிருந்து தோன்றிய நம்முடைய புத்தியில் இருக்கின்ற சந்தேகத்தை, அதுவும் இந்த சந்தேகம் யாருடையது, எதை பற்றியது, ஆத்மனக. முதல் வரியில் கடைசியில் இருக்கு, ஞானாசினா ஆத்மனக. ஆத்மனகன தன்னுடைய தன்னை பற்றிய சந்தேகத்தை என்ன செய்யணுமா, முதல் வரியில் ஞானாசினா, ஞானம் என்கின்ற வாளால், கத்தியால், அசின்னு சொன்ன ஸ்வர்ட், பெரிய கத்தி, ஞானம் என்ற வாளால், சித்துவா நீக்க வேண்டும். ஏனம் இந்த சம்சயத்தை. இப்போ ஏனம் சம்சயம் சித்வா, சித்வாங்கிறது ரெண்டாவது வரியில் இருக்கு, நீக்க வேண்டும். எதனால், ஞானத்தினால் தான் நீக்க முடியும். இப்போ ஞானத்தை அடைந்து சந்தேகத்தை நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட சந்தேகம் நம்முடைய புத்தியில் இருக்கின்ற அறியாமையிலிருந்து தோன்றிய நம்மை பற்றிய சந்தேகத்தை நாம் நீக்க வேண்டும். நீக்கி என்ன செய்ய வேண்டும் அர்ஜுனா, யோகம் ஆதிஷ்ட. இங்கே யோகம்னு சொன்னால் கர்மயோகம், ஆதிஷ்ட என்றால் செய், குரு. கர்மயோகம் குரு, ஆதிஷ்ட என்றால் செய்ய கடவாய். சந்தேகத்தை நீக்கி நீ கர்மயோகம் செய். இந்த கர்மயோகம் பண்ணால் எனக்கு சித்த சுத்தி வருமா, சித்த சுத்தினால் ஞானம் வருமா, ஞான மோட்சத்தை கொடுக்குமா, இந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம். சித்த சுத்தியை அடைந்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை செல்வது இது அனாதிகாலமாக இருந்து வருகின்ற உண்மை. அதனால் இதில் சந்தேகப்படாமல் யோகம் ஆதிஷ்ட, யோகத்தை நீ செய், கர்மயோகத்தை செய்.
கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், அவனை உற்சாகப்படுத்துவதற்காக உத்திஷ்ட என்றால் எழுந்திரு, உத்திஷ்ட என்றால் நீ எழுந்திரு, பாரத ஹே அர்ஜுன. என்னை இப்போ அர்ஜுன எப்படி இருக்கான், அமர்ந்து கொண்டிருக்கின்றான், அதனால் எழுந்திருன்னு சொல்கிறார். எதற்குனா யுத்தத்திலிருந்து ஓடுவதற்கல்ல, யுத்தம் செய்வதற்காக. ரெண்டுக்கு எழுந்திருக்கணும், இங்கு யுத்தம் செய்வதற்காக எழுந்திரு. ஆதிஷ்ட யோகம், ஆதிஷ்ட உத்திஷ்ட நீ எழுந்திரு என்று சொல்லி அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து கர்மயோகம் நீ செய் என்று சொல்லி முடிக்கின்றார். ஞான யோகத்தினால மோக்ஷம்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இப்படிப்பட்ட ஞானிக்கு மோக்ஷம்னு சொல்லிட்டு, ஆகவே நீ ஞானத்துக்கு போன்னு சொல்லலை, நீ எழுந்திரு கர்மயோகம் செய்யின்னு சொல்கிறார். உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரணும் அல்லவா, ஞானிக்கு எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணால் மோக்ஷம்னு சொல்லிட்டு நீ எழுந்து செயல்படுன்னு சொன்னால் சந்தேகம் வருகிறது. ஆகவே சந்நியாசம் என்ற சொல்லில் சந்தேகம் வர அடுத்த அத்தியாயத்தில் சந்நியாசத்தை பற்றி கேள்வி கேட்க முழு அத்தியாயமே சந்நியாசத்தை பற்றி பகவான் பேச இருக்கின்றார். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்யாயः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.